அருணகிரிநாதர் வயலூர் முருகன் கோயில்ல இருந்து வாழ்ந்து அவரு அங்க இருந்து அவருடைய சொத்துக்களும் அழிச்சு முடிஞ்ச பிறகு விராலிமலையை நோக்கி வரவழைக்கிறது காரணம் யாரு? முருகனுடைய சக்தி. அவர் வந்துதான் இங்கே வந்துதான் அவர் வந்து ஐக்கியமானார். அதனாலதான் அருணகிரிநாதருக்கு அருணகிரி விழாங்கிறது அங்க ஒரு விழா கொண்டாடுவாங்க, நாடகம் கொண்டாடுவாங்க, மண்டபம் இருக்கிறது. அதே மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு தெய்வங்கள் எதுவும் நினைச்சாங்க. நீங்க தான் இன்னைக்கு பேச போறீங்க. என்கிட்ட பேசுறது அப்படியே பேசுங்க, எனக்காக பேசுறேன். அங்க இங்க போனதுக்கு இங்க ஃப்ரீயா தானே இருக்கு. வேலை பண்ணி தெரியும், இங்க ஃப்ரீயா தான் இருக்கு. இங்கதான் கோச்சுக்காதீங்க. ஆமா, ஆல்ரெடி பேசுறது எல்லாமே நீங்க பேசுறது நான் பேசுறது எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. மைக்கு தான் இருக்குல்ல, நைட்டிங்களா இருக்கு. நீங்க வேணாங்கிறது நம்ம எடிட்டிங்ல பார்த்துக்கலாம். வியூல தான் விரான் முருகன் கோயில் ஃபுல்லா இன்னைக்கு டேக் அவுட் பண்றோம். முன்னாடி விராலிமலை முருகனை பொறுத்த வரைக்கும் மேல் திசையை வந்து காவல் காக்கிற தெய்வம் துர்க்கை அம்மன். இதுல இருந்து அப்படியே எல்லா தெய்வங்களும் தொடர்ந்தே வரும். இப்ப இதை நோக்கி எல்லாரும் போகும்போது இந்த வழியில இந்த ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இந்த தெய்வங்களை சுத்தி வரும்போதெல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த கிரகங்களை எதை ஒட்டி நோக்கணுமோ அதெல்லாம் இதை பார்த்துக்கிட்டே மலையை சுத்தி வருவாங்க. இப்ப இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து விநாயகர். இது வந்து வடக்கு முகம் வந்து இவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய தோஷங்கள் எல்லாம் நீக்கி சில பரிகாரங்களை வந்து இப்ப முருகனை பார்க்கும் போது இவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் அந்த கிரகங்களை நீக்கி சுத்தம் பண்ணி அதற்கு அப்புறம் வந்து வைர பகவான் கிட்ட அனுப்புவார். அவரு வந்து வைர பகவான் எல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் கம்பத்துக்கு அனுப்புவார். கம்பத்துல இருந்து முருகனை ஆறுமுகம் முருகனை பார்ப்பார், வள்ளி தெய்வம் இவர். இவர் தான் வந்து மூலஸ்தானம். இவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் தான் வைர பகவான். யாரு? ஆமா, இவர் இருக்காரு. இவர் தான் வந்து வைர பகவான். இவர் வந்து சனி மூல பகவான மூலஸ்தானத்தில் அமர்ந்து இங்க இருக்கிற தூய வினைகள் எல்லாம் நீக்கி அதை காவல் காத்து இங்க இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் வந்து எப்படி ஒரு பதமாக அவங்களை காவல் காக்கணுங்கிறத ஒரு வைர பகவான். இப்ப நம்ம வந்து நாயும் போம் வீட்டுல குலைச்சா அதை நாயும் போம். இவரு இந்த முருகன் மலையை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து காவல். அதனால அவரை வந்து வைர பகவான். வீட்டுல 4 காலோட இருந்தா அதை நாயங்கிறோம்.
இவருக்கு பேரு வைரபக்தெல்லாம் இதுக்கு நேர் கீழே தான். இவருடைய சன்னதியே இங்கதான், முருகனுடைய சன்னதி. நம்ம படி இறங்குறது வந்து மாற்று மூலஸ்தானம் தேரடிங்கிறதுக்கு. ஏன்னா அது மாறுபட்டு போய் இறங்கி அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறது. அவருடைய நேர்முக பாதையில கீழே இறங்கக்கூடாது அவரை தவிர அப்படிங்கிறது தான் இதை அங்கே அமைச்சிருக்காங்க. முருகனுக்கு கொடி ஏத்துறது இந்த கம்பத்துலதான் ஏத்தணும். தை, அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி வந்து இவருடைய தேரோட்டத்துக்கு ஒரு தேதி வைக்கிறதுங்கிறது இந்த கொடியேற்ற மரம். இங்க கொடியேற்றி தான் அந்த தேர் திருவிழா பண்ணுவாங்க. ஆனா வந்து வருஷத்துல வந்து 2 முறை தேருங்கிறது விராலிமலை முருகனை பொறுத்த வரைக்கும் தான். ஏன்னா அவர் வந்து 2 மனைவியை செய்ததுனால ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு தேரோட்டம். தை தேரோட்டம், வைகாசி விசாகம், ஒவ்வொரு மனைவிக்கும் தேரோட்டம். அதே மாதிரி தெப்பமும் அதே மாதிரிதான் 2 முறை நடக்கும். முருகனை பொறுத்த வரைக்கும், இந்த விராலிமலை முருகனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து 2 தேரோட்டம். எந்த முருகனுக்கும் இல்லாத ஒரு தேரோட்டம் விராலிமலை பொறுத்த வரைக்கும். இங்க வந்து விராலிமலை முருகனை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய மக்களுக்காக வந்து தோஷங்களை நீக்கி, இந்த பாலாறு தோஷம், இந்த திருமண தோஷம், இந்த மாதிரி குடும்ப ஒற்றுமை ஓர்மைகள் இல்லாம பிரிஞ்சு போற கனவுகள் எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரே முருகன் வந்து இவர் தான். ஏன்னா 2 மனைவியோட வாழும் போது அவங்களுடைய பாசங்கள் வந்து நிறைய உற்று நோக்கக்கூடிய ஒரு கடவுள் வந்து விராலிமலை முருகர் கடவுள் கிட்ட உண்டு. ஏன்னா வந்து நிறைய ஞானிகள் வந்து அமர்ந்த இடங்க. அங்க வந்து சித்தர்கள்லாம் ஒரு மரத்தை 2ஆ ஒடிச்சு ஒரு மனிதர்கிட்ட, நம்ம மாதிரி மனிதர்கிட்ட கொடுத்து திருப்பி அதை ஒன்னா இணைய வச்சு அது வந்து உயிரோட இருக்கும். அப்படியெல்லாம் ஒரு காட்சி உள்ள ஞானிகளை அழைத்த மலை விராலிமலை மலை. இந்த அடிவாரத்துல வந்து எல்லோரையும் சிந்தனை கொடுக்கக்கூடிய மலை இது. அதே மாதிரி வந்து வயலூர்ல இருந்து அந்த அறநெறிநாதர் இங்க வந்ததுக்கும் இவருடைய சக்தி இழுப்பதுதான். இப்ப நம்மளுக்கு தெரியும் அப்பா, அதுதான் பழைய தோற்றம் தம்பி. ஆனா இப்ப நான் சொல்றேனே, இப்ப நம்ம சொல்றோம்ல, இவர்தான் பழைய வடிவங்கள். இப்ப இது வந்து இப்ப இந்த மாதிரி கூரை மேயிடம் பார்த்தீங்களா, அந்த தேர், இதுதான் பழைய தேர். இந்த தேரை வந்து பாதுகாக்கணும், இது வித்து போயிடக்கூடாது அப்படிங்கிறது எங்க ஐயாருடைய ஒரு நோக்கம். அவரு வந்து வானவராயம்பட்டி குறைகி வேலநம்பலங்கிறது எங்க அப்பாவுடைய பேரு. அவரு வந்து ஒரு 60 வயசு வரைக்கும் குழந்தை கிடையாது. 60 வயசுக்கு அப்புறம் தான் எங்க அம்மாவை வந்து திருமணம் செய்யறாரு. அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மா பேரு முனியம்மா. இந்த முனியம்மாவுக்கும் வேலநம்பலத்துக்கும் பிறந்தவர் தான் நாங்க. எனக்கு பேரு சண்முகம். ஏன்னா அந்த முருக கடவுளுடைய பேரு வைக்கணுங்கிறதுக்காக அதை வைத்தாரு. அதுக்காக அந்த தேரை வந்து எனக்கு உயிருக்கு, என் குடும்பத்துக்கு எப்படி வம்சம் கொடுக்குறியோ அது மாதிரி உன்னைய நான் காக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த தேருக்கான மேய்ச்சல் முறைகளை அப்பப்போ ஆளுங்களை வச்சு அந்த மேய்ச்சல் முறையை செய்வாரு. அதுக்கான நண்பர்கள் இங்க இருக்காங்க நிறைய விராலிமலையில. அவர்கிட்ட சொல்லி இதெல்லாம் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த தேரை இட்டு போகாத அளவுக்கு பாதுகாத்தாரு. ஆனா அவங்களுடைய கனவுகள் வந்து நாளடைய யாரோ ஒருத்தர் வந்து செஞ்சாங்க. அந்த சக்திகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா அவருக்கான சக்தி அதை இட்டு போனதை பாதுகாத்ததுக்காக அவர் அவரை சாமியாரை வந்து இந்த பூர்வீகமா அந்த கோயிலை வந்து கும்பாபிஷேகம் பண்ணுவதற்கான ஒரு சக்தியை கொடுக்கல அவருக்கு. ஏன்னா அவர் தவறான மனிதங்கிறதுனால அவரை இதுல ஏங்க விடலை. அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து முருகனை அணுகி இருந்தவங்க அனைத்து பேருமே அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்து முறையா செஞ்சுட்டாங்க. நல்லா இருக்காங்க. அந்த கிராமத்துல இவருடைய ஆசீர்வாதத்துல எல்லாமே நல்லா இருக்கும். இது போட்டோல இருக்க டைமிங், இந்த டேட் இருக்கு. இத வந்து தம்பி இங்க வந்து நாயக்கிமார்கள் வந்து இந்த தூண் அமைச்சிருக்காங்க. ஆமா, இது ஒரு அந்த தூண் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தூண் தான் முதல் தூண். இந்த படியில இருக்கு பாருங்க, இந்த படி இருக்கு பார்த்தீங்களா, இந்த தூணு தான் முதல் அமைப்பு தூணும். திருமணம் செஞ்சு இவங்களை வந்து திருப்பி அழைச்சிட்டு வர்றதுக்கு ஒரு கிராமம் இருக்கு, அங்க இருந்து அழைச்சிட்டு வருவாங்க. விராலிமலையில இருந்து வந்து விராலூர்னு ஒரு கிராமம் இருக்கு,
விராலூர் கிராமத்துல இப்ப தை மாசம் இங்க கொடி ஏறுதுன்னு வச்சுக்க சாமி. தை மாசம் இங்க கொடி ஏறுதுன்னு வச்சுக்கல. இங்க கொடி ஏறிட்டு ஒரு 8ஆம் நாளுங்கிறது ஒரு கிழமை இருக்கும். அந்த 8ஆம் நாள் வந்து விராலூர்னு ஒரு கிராமம் இருக்கு. விராலூர்ல வந்து இங்க வந்து நகரத்தார் செட்டிமார்கள்னு இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷனை நடத்துவாங்க. அவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முருகனுக்கு வந்து அடிமை. அவங்க வந்து இதை இப்படிதான் கொண்டு நோக்கணுங்கிறது ஒரு இதுல அவங்க வந்து அந்த இங்க இருந்து 8ஆம் நாள் வந்து இந்த சாமியை எடுத்து கொண்டு போய் இங்க இருந்து வெள்ளி குதிரையில முருகனோட வள்ளியோட தெய்வான அழைச்சிட்டு போயிடுவாங்க, எடுத்துட்டு போயிருவாங்க. எடுத்துட்டு போய் அங்க வந்து அந்த திருமணங்கிறது, அந்த பெண் அழைப்புங்கிறது அந்த அந்த இடம் எங்க இந்த விராலூருங்கிறது அந்த கிராமம் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அழைப்பு இடம். அங்க இருந்து புறப்பட்டு அழைச்சிட்டு வந்துதான் இங்க காலையில நைட்டு பூரா இருந்து காலையில திருமணம், தாலி கட்டி அதுக்கப்புறம் தான் தேரோட்டம். ஏன்னா அந்த 2 மனைவி அந்த தேர்ல கொண்டு வரணும். அதான் தேர் திருவிழா. அதுல அதே மாதிரி வைகாசி விசாகத்துக்கு அதே மாதிரி கொடியேறும், அதே மாதிரி நாள், அதே மாதிரி திறப்பு, அதே பொன்னழைப்பு திருப்பி நடக்கும். ஏன்னா அந்த 2 பெண்ணுக்கு நாள் வரணும்ல வருஷத்துல. வள்ளிக்கும் தெய்வானைக்கும் திருமணங்கும் போது வருஷத்துல 2 பொன்னழைப்பு இருக்கு. எப்படி அந்த அந்த பெண்ணழைப்பு அழைச்சி வந்து ஒவ்வொரு முறையும் தாலி கட்டும் போதும் 2 மனைவிகளையும் அந்த தேரோட்டத்துல அவரை ஏற்றி அழைச்சி வருவாங்க. அதுக்கு முன்னாடி அண்ணன் போவார் விநாயகர், மக்கள் இழுத்து. இங்க வந்து மக்கள் தான் தேர் பிடிக்கிறது, தேர் வடம் இழுப்பதெல்லாம் மக்கள் தான், அவங்க இழுத்து தான் வருவாங்க. போய் முறையா வந்து ஒவ்வொரு முறையும் வந்து அதுக்கான சாந்தி முகூர்த்தங்கள் என்ன செய்யணுமோ அதை முறையா மக்கள் செஞ்சு அதை செய்வாங்க. அன்னதானம் இடுவாங்க, அன்னதானம் இடுவாங்க. அதே மாதிரி விவசாயங்கள் இங்க வந்து ஒவ்வொரு மக்கள்களுக்கும் துணி இல்லாம அந்த விவசாயங்களை நீங்கணும் அப்படின்னா அந்த தானியங்களை பிரார்த்தனை செய்வாங்க. அதை வந்து தளவுப்படி வரைக்கும் இறப்பாங்க. அதை இறக்கும் போது இங்க இருக்கிற எறும்புகள், இங்க இருக்கிற குரங்குகள், இந்த ஆஞ்சநேயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்கெல்லாம் அதை எடுத்து சாப்பிடும் போது அவங்களுக்கு அந்த விவசாயங்கள்ல நோய் நொடி இல்லாம, அவங்க குடும்பங்கள்ல நோய் நொடி இல்லாம, அவங்களுக்கு குழந்தை ஊட்டி எந்த ஒரு தோஷங்கள் இல்லாம, அவரை விரும்புவது யார் விரும்பி அந்த தானியங்களை கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் அவர் போய் பார்ப்பாரு. வேற எதுவும் அவரை வந்து நினைச்சு அந்த தானியங்களை போட்டுட்டு வேற எதுவும் அவங்க போய் அந்த மண்ணுல வந்து அந்த தானிய பொருள்களை காட்டுவதற்கு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அவங்களே எல்லாம் சரி பண்ணிக்குவாங்க. அப்படி ஒரு சக்தி உள்ளவங்க அவங்க. அதான் அந்த கோயிலுக்கு ஒரு பிசர் இந்த கோயிலுக்கு வந்தா அது நமக்கு நிவர்த்தி ஆகும். அதுதான் அந்த குழந்தை பாக்கிய தோஷங்கிறது அந்த அந்த நீங்கிறதுக்காக விராலிமலை முருகனை பொறுத்த வரைக்கும் தான். அதுக்குதான் வள்ளி திருமணம் 2 மனைவி கொண்டது, 2 தேரோட்டம். அந்த தோசை நீங்குவதற்காக தான் எந்த பொண்ணு மாப்பிள்ளை திருமணம் செய்தாலும் முதல் அவசியம் இவரை வந்து செய்யணும். ஆமா, இவருக்கு அவசியம் பண்ணிட்டு அவங்க வந்து நகர்ந்தார்கள்னா அவங்களுக்கு பாலார் தோஷம் இருக்காது, குழந்தையார் தோஷமும் இருக்காது, தார தோஷ கல்யாணமும் இருக்காது. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தோஷமும் இருக்காது. அதுல வந்து படிப்பறிவுகள், அறிவு திறனையும் காக்கக்கூடிய இங்க வந்து வாத்தியாரும் இருக்காங்க. ஏன்னா அந்த மூலிகைலாம் இங்க உண்டு, அதனால இவர்கிட்ட சக்தி உண்டு. அதனாலதான் எங்கும் இல்லாத ஒரு தேரோட்டம் இங்கே, எங்கும் இல்லாத திருமணம் இங்கே. அது எங்கும் கிராமத்துல செய்தாலும் சரி, யாரு செய்தாலும் சரி, இவரை நாடி வந்தவர்களை யாரையும் கைவிட்டதில்லை இந்த விராலிமலை முருகனை பொறுத்த வரைக்கும். வந்து ஒரு ஞானிகளும் சரி, சித்தர்களும் சரி, யாரு வந்தாலும் சரி, விராலிமலையில் ஒரு ஸ்பெஷாலிட்டி அவங்க உண்டு அவங்களால. அதே மாதிரி விராலிமலை சந்தைக்குள்ள வன்னி மரம்னு சொல்லி ஒருத்தர், அதான் ஏற்கனவே சொன்னல அவரு தரிசனமூர்த்திங்கிற அவர் வந்து இங்க வந்து அந்த மரம் தலைவதற்காக 1 டம்ளர் பாலை குடிச்சு தமம் இருந்த இடம் இங்க. அதுக்கப்புறம் தான் தாண்டீஸ்வரன் போனவர். உபை கோயில்ங்கிறது கீழே அடியில போகணும். இங்க வந்து விராலிமலையை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த பிரசாரத்துக்கு இங்க என்ன ஒரு கருத்து இருக்குதுங்கிறது கேட்டீங்கல்ல. ஆன்மீகத்துல வந்து முருகனை பொறுத்த வரைக்கும் வந்து இவர்கிட்ட வந்து ஒரு பிரசாரத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 மனைவியை வைத்து அவர் நேசிக்கிறதுனால இங்க யாருக்கும் வந்து இவரை வந்து விரும்பி வந்து திருமணம் செய்தவர்கள் யாரையுமே வந்து பிடிச்சது கிடையாது இந்த முருகன். ஏன்னா அவர் விலகி வாழ்ந்ததில்லை 2 மனைவியும். 2 மனைவியும் சந்தோஷப்படுத்துவதற்காக தான் வருஷத்துல வந்து தை மாசம் ஒரு மனைவிக்கு தேரோட்டம், ஆனா அந்த மனைவியை பக்கத்துலயே இன்னொரு மனைவியை வச்சுக்குவாரு. அதே மாதிரி வைகாசி விசாகம் அதுல ஒரு மனைவிக்கு தேரோட்டம் திருமணம். அந்த திருமணங்கிறது தெப்பம். இவங்க திருமணம் முடிஞ்சு தேர்வுல வந்ததுக்கு அப்புறம் தெப்ப திருவிழா. ஏன்னா அந்த மனைவிகளை வச்சு தெப்பத்துல ஊர்காலம் வருவாரு. அதுல ஒரு சந்தோஷம். அவங்கள தெப்பம் ஒரு மனைவியை கட்டி நம்ம குதிரை ஊர்காலம் கொண்டாடுற மாதிரி அவங்களுக்கு அவங்க ஆன்மீகத்துல
நமக்கே கோயில் மேலாம் தெரியும், கீழே ஒரு கோயில். ஆமா, இப்ப நம்ம பேசிய வரலாற்று சாமி இங்க வந்து அதிகமா யாரும் கண்டுக்காத ஒரு வரலாற்றுகள் இதெல்லாம். இந்த தெய்வங்கள்லாம் இங்க வந்து செட்டியார்களுக்குன்னு ஒரு பசுமாடு வந்து இங்க வந்து மாட்டுனால விலகி வாழ்ந்து இந்த கோயில்ல இருந்து உருவாகி இருக்கு அவங்களுக்கு. செட்டிமாருக்கு நகரத்தார் செட்டி, இன்னைக்கு விராலூர் நகரத்தார் செட்டியாருன்னா அங்க அந்த இது நடக்கும் அழைப்பு. இந்த கொடியேறி இந்த வள்ளி தெய்வானை அழைச்சிட்டு வர்ற இடம் விராலூர் பாத்துக்க. இந்த இந்த மாடுடைய வரலாற்று தான், அந்த பசுமாட்டுடைய வரலாற்று தான் அவங்க. இந்த செட்டிமாருன்னு சொல்றோம்ல, நகரத்தார் செட்டியாருங்கிறது வந்து இந்த பசுமாட்டுனால இதை வச்சுதான் அவங்களுடைய வரலாற்று இங்க முருகனை பொறுத்த வரைக்கும் அவங்க அடிபணிஞ்சிருக்காங்க. இங்க வந்து பசுமாடுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இது முருகனுக்கு பொறுத்த வரைக்கும். அந்த இந்த பசுமாட்டை வச்சுதான் எல்லாமே ஏங்கிருக்கிறாங்க. இதை விட்டு நகர்ந்ததுனாலதான் அவங்க நகர்த்தி வச்சிருச்சு. இந்த பசுமாட்டை விரும்பி இந்த மாட்டுகளை இவங்க வந்து பதம் பார்க்கல, பாதுகாக்கலைங்கும் போது அந்த நீதியை விடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் தூர தள்ளி விலக்கி வச்சிருச்சு. அதனால இப்ப எல்லாருமே அதுக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே போய் ஆடி இப்ப எல்லாருமே அவங்க அதுக்கு செய்யறதுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து அவரை பாக்குறாங்க. ஆனா அந்த வரலாற்றுகள் இன்னும் வந்து பேசும் பொருளா வரல, மறைபட்டு இருக்கு. அதை எதிர்த்து நோக்கக்கூடிய ஆன்மீகமான ஒரு மனிதர்கள் வந்து இன்னும் அதை வந்து அடிநோக்கல. யார் யார் எந்த வரலாற்றுல இருந்து தோண்டப்பட்டாங்க, எதுக்கு அடிமையா இருந்திருக்காங்க, இவங்க ஏன் இதை வந்து மறைச்சிருக்காங்க. ஏன்னா அது ஆமா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வர்றாங்க அவங்க. அதை சொல்வதற்கான மனிதர்கள் யாரும் இல்லை. இருப்பவங்க கொஞ்சம் குறைய நிக்கிறாங்க. இப்ப நம்ம மாதிரி ஆமா ஆமா இப்ப நம்ம மாதிரி இப்ப வந்து இப்ப நம்ம எல்லாம் வந்து இதை பேச வந்ததே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம பேசுறோம், இது மாதிரியான ஆளுகளை பிரேக்ல நிக்கிறோம். அதை முன் வந்து பேசினா தானே அதோடைய வழிகள் என்னன்னு தெரியும். இளைய தலைமுறைகளுக்கு அதுக்கு தெரியும். அதை கண்டு கொள்வதற்கான ஒரு இது நீதிகள் இப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் அதுகளுக்கு தெரியும். அதை நோக்கி போறதுக்கு நல்லா இருக்கும். அந்த அவருடைய இது இந்த பக்கம் தான், இந்த கொகை இந்த பக்கம் தான் இருக்கிறது. இவருடைய தங்கும் வரலாற்று போக்குவரத்து மண்ட பொருள்கள் எல்லாமே இந்த மண்டபம் தான். இங்கதான் வெள்ளி குதிரை எல்லாம் போகணும்.